என்றால் என்ன, சூபித்துவம் எந்த அடிப்படைகளில் உருவாக்கப்பட்டது, அதனுடைய அடிப்படைகள் எங்கிருந்து உருவாகின என்ற பல செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம். மிக முக்கியமாக இந்த சூபித்துவவாதத்தை முன்வைக்கிறவர்கள் அவர்கள் சொல்லுகின்ற அந்த அடிப்படைகள், ஒருவர் உடனே மாற்றத்தை பின்பற்றி அவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்ற ஒரு மனிதராக மாற முடியாது. அவர் சில படித்தரங்களை அடைந்ததன் பின்னால் தான் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமாக இறைவனுக்கு பொருந்தக்கூடிய ஒரு அடியானாக மாறலாம் என்ற சில வரையறை கோட்பாட்டை வைத்திருக்கிறார். இது கிரேக்க தத்துவங்களிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒரு செய்தி என்பதை நான் ஏற்கனவே குறித்து சொல்லியிருந்தேன். சகோதரர்களே, அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படை தான், ஒன்று ஷரியாத் என்ற ஒரு அடிப்படையை சொல்வார்கள், இரண்டாவதாக தரீகத் என்று சொல்வார்கள், மூன்றாவதாக ஹகீகத் என்று சொல்வார்கள், நான்காவதாக மாரிஃபா என்று சொல்வார்கள். இந்த நான்காவது நிலை மாரிஃபா என்ற அடைபவர்கள் தான் ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள். இவர்கள் தான் உண்மையாக இறை நேசர்கள் என்று சொல்லி மக்களிடத்தில் ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி, நீங்கள் சாதாரணமாக சரியத்தை பின்பற்றுவதற்காக ஒரு முஸ்லிம் என்ற வட்டத்தில் வாழ முடியாது, நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற முடியாது என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு போலியான ஒரு வடிவத்தை மக்கள் மன்றத்தில் முன்வைக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் இரண்டு அடிப்படைகள் முக்கியமாக அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் ஷரியா, அடுத்தது தரீகத். ஷரியா என்று சொன்னால் மார்க்கத்துடைய அடிப்படைகள், இஸ்லாத்துடைய சில கடமைகளை செய்வது. இந்த ஷரியா ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு மாத்திரம்தான். எப்படி ஒரு உமியிட நெல்லிலே அதில் உமி வருமோ, இப்ப நம்ம நெற்கதிர்களை அறுவடை செய்து அந்த பயிர்களை அறுவடை செய்யும்போது நெற்கதிர் வரும். அந்த நெற்கதிர்களை செய்வோம், அந்த உமியை நீக்கிவிட்டு அரிசி உபயோகிப்போம். அது போன்றுதான் அரிசி தான் நமக்கு தேவையான ஒன்று, உமி நமக்கு தேவையில்லை. உமியை பகர் அப்படியே போய்விடும், காற்றாடி மட்டும் போய்விடும். இது போன்றுதான் தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, ஹஜ் என்ற கடமைகள் எல்லாம் பகர்களை போன்று, உமியை போன்று. இது அப்படியே இது நமக்கு ஒழுங்கான ஒரு அடிப்படையிலே சரிக்கட்டு கிடைத்து விட்டால் நாங்கள் செய்ய வேண்டியது கிடையாது. தொழ தேவையில்லை, நோக்கு பிடிக்க தேவையில்லை, அது உமியை போட்டு கலட்டி விட வேண்டியதான். எங்களுக்கு நெல்லு தான் வேணும். எது நெல்லு? பின்னால் இருக்கக்கூடிய ஹகீகத் மாரிஃபத்தை அடைய வேண்டும். இப்படி ஒரு கோடி தத்துவத்தை வைத்தார். தரீகான்னு சொன்னால் என்ன? ஒரு சேகரத்திலே கைப்பிடிக்க வேண்டும், அவரிடத்திலே பயிர் செய்ய வேண்டும். அவர் சொல்வதையெல்லாம் ஒரு ஜடத்தை போல முன்னால் இருந்து அவருக்கு மறுமொழி கேட்காமல் சொல்வதை அப்படியே கேட்டு பின்பற்ற வேண்டும். தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொள்வதாக இருந்தால் கூட அந்த செயல்முறை அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. இதுதான் அவருடைய தரீகா. இந்த அடிப்படையை பின்பற்றினால்தான் ஒருவனால் இந்த மார்க்கத்துக்குள் இருக்க முடியும் என்ற இரண்டாவது போலி வேஷம் தான் இந்த தரீகா என்பது. அது இரண்டையும் பற்றி நான் முன்னால் ஏற்கனவே சென்ற வார வகுப்பில் நான் சொல்லிவிட்டேன். இன்றைக்கு அவருடைய மூணாவது வாதம் தான் ஹகீகா என்று சொல்வார்கள். ஹகீகத் அப்படின்னு சொல்வார்கள். இது மூணாவது. ஹகீகத் என்றால் என்ன? அதுக்கு தமிழ்ல சொல்வார்கள் யதார்த்த நிலை, அதாவது ரகசியம் என்று கூட சொல்லலாம். இந்த ஹகீகா என்பது அவர்களுடைய சேகமார் சொல்வார்கள். இப்ப எங்களுக்கு சேகர் வந்துட்டீங்க, எங்கிட்ட நாங்கள் சொல்றதுல நீங்க கேட்டுட்டா இன்னும் ஒரு நிலைக்கு உடனே நல்லா அடைஞ்சிட முடியாது. இன்னும் ஒரு நிலை என்றால் ரகசியம். அந்த ஹகீகத்தை நீங்கள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவதற்கான வழியை அமைத்து கூறலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹகீகத்துக்கு நிறைய, அதாவது சில செய்திகளை சொல்வார்கள். சகோதரர்களை அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு படுமோசமான ஒரு சிந்தனை என்பதை புரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். என்னை சூஃபியாக்கள் என்றார்கள், ஆரிஃபீன்கள் என்பார்கள், பெரும் அதாவது ஞானிகள், மெய்ஞானிகள் என்று சொல்வார்கள். இப்படி சொல்லித்தான் மக்கள் ஏமாற்றுகிறார்கள். அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஆகவே சத்தியத்தை தெளிவுபெற வருவதற்காக தான் இஸ்லாத்தில் தோன்றிய வழிகட்ட பிரிவுகள் என்ற தலைப்பில் பல மாதங்களாக இந்த செய்திகளை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். சகோதரர்களே, இந்த ஹகீகத்தால் என்ன என்று சொல்லி சூஃபியாக்கள் மிகவும், அதாவது பெரும் அறிஞர் என்று அறியப்பட்ட ஒருவர், நான் ஏற்கனவே சொன்னேன், கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடியவர். இவரை இமாம் கஸ்ஸாலி என்று மக்கள் எல்லாம் சொல்வார்கள். எந்த அளவுக்கு சொல்வார்கள் என்றால் இவருடைய அறிவுதான் நம்மளுக்கு வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர். சகோதரர்களே, இவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய கைப்பட எழுதிய நூல் இஹ்யா உலூமுத்தீன். இஹ்யா உலூமுத்தீனில் இந்த கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய முதலாம் பாகத்தில் 254 பக்கத்திலே ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன செய்தி என்றால், அல்லாஹ்வை அறிந்து கொள்வதாக இருந்தார், அதாவது அல்லாஹ்வை அறிந்து கொண்ட ஞானிகள், ஒரு சூஃபியா
அல்லாஹ்வை அறிந்து கொண்ட இந்த சூபியாக்கள் அவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? அனைத்து பொருட்களையும் அவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள். இதுதான் சொன்னேன். சூபியாக்களுடைய அடிப்படை என்பது வஹதத்துல் வஜூத் தான். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துணியிலும் இருக்கிறான் என்ற இந்த தத்துவ கொள்கை. இது மட்டுமல்ல, நான் பின்னால் சொல்லுவேன் எந்தெந்த கொள்கைகள் எல்லாம் இந்த தத்துவ கொள்கை இருந்தது. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய ஹக்கீகத் இதுதான். ரகசியம்னு சொல்றாங்க இல்லையா? ஷேகிட்ட வந்து அந்த ஹக்கீகத்தை அடையலாம். அவர் என்ன ஹக்கீகத் சொல்ல போறாருன்னா, இவன் அப்படித்தான் பயிற்சி வைக்கிறது. உடனே ஒருவர் கூப்பிட்டு அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கான்னு சொல்றாட நம்ம தான் சொல்லுவோம், ஆனா போடான்னு சொல்லிட்டு போயிடும். இவன் சொல்றது பொய்யன்னு சொல்லுவோம். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் அல்லாஹ் எங்க இடம் வானத்துல அரசுல இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப இவர்களை நீ செய்ய சாதாரண ஒருவரை கூப்பிட்டு வச்சு அல்லாஹ் பத்தி பாடம் நடத்துகிற அல்லாஹ் எல்லா இடத்துல இருக்கான்னு சொன்னா ஏற்றிட்டு போயிடுவான். அதுக்கு தான் அவங்க வழியை வச்சுக்கிறார்கள். இவன் முதலாவது சரீரத்தில் வரணும், பார்த்து கடமைகளை செஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படி கலட்டுங்க. இப்ப நீங்க எண்ணெய்க்கு வந்து சொல்ல தேவையில்லை, நோவு முடிக்க தேவையில்லை. சேகோட கையை பிடிச்சி சேக என்ன சொன்னாலும் கேளு. அவர் தொலைவா நம்ம சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவருடைய சூபியாக்க சில கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் சொன்னதுக்காக சொல்லாம இருந்தாங்க. அப்படி சொல்லக்கூடாது என்று அந்த சேக சொல்லுகிற பொழுது இவர் தொழுது விட்டால் அவன் அதல பாதாளத்தில் விழுந்து விட்டான், ஆள் கிணற்றிலே பாலடைந்த கிணற்றில் விழுந்து விட்டான் என்றெல்லாம் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே தகவலோடு தந்திருக்கிறேன். சகோதரர்களே, அப்ப இந்த நிலைப்பாட்டில் தான் ஒரு சேகத்தோடு இருக்கணும் என்ற ஒரு தத்துவத்தை ரெண்டாவது ஊட்டுவாங்க. இதுல சரிக்காவும் இப்படி வந்தவனுக்கு கேள்வி கேட்க முடியாது. இந்த மாதிரி சேகத்துக்கு அவரோட இருக்கணும் பண்ணா கேள்வி கேட்கக்கூடாது என்பது அவருடைய ஒரு கருத்து நிபந்தனை. அப்ப மூணாவது வாரதாக இருந்த ஹக்கீகத்தை அடைவதை நினைச்சோடும் சேகத்தோடு கேட்கணும். அவர் என்னத்தெல்லாம் சொல்றாரோ அதுதான் மார்க்கம் பண்ணி நம்பிக்கோள். அப்ப ரகசியம் என்ற அடிப்படையில் இந்த ஹக்கீகத் என்ற பெயரால் சொல்லக்கூடிய செய்திதான் ஞானிகள் எப்படி இருப்பாங்களாம். கசாலி சொல்றாரு, தன்னை இந்தியாவில் கிட்டாபே கிடையாது, ஒரு குப்பை. நான் உங்களுக்கு பின்னால சொல்லுவேன். அந்த அளவுக்கு அப்பட்டமான நிறைய மார்க்கத்துக்கு முரணான இந்து தத்துவங்களை சொல்லக்கூடிய பிலோசபி, அதாவது கூடுதலாக இந்த தத்துவங்களை பேசக்கூடிய ஒரு புத்தகம். இதை நிறைய பேர்களுடைய அறிவுள்ள புத்தகம் நினைச்சு கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த புத்தகத்துல முதலாம் பாகம் 254 பக்கத்துல சொல்றாரு என்னன்னா, அந்த சூபியாக்கள் ஆரிஃபீன்கள் அவங்க எப்படி நம்பிக்கை தெரியுமா? அல்லாஹ் எல்லா பொருளும் இருக்கிறான், எல்லா பொருளும் அல்லாஹ்வை காணலாம். யாரும் சொல்வார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் யாரு? உலகத்தில சூபியாக்கள் நம்ம பட்டியலை வச்சுக்கிறான் விடுவோம், இந்த கத்தாலியெல்லாம் விடுவோம். அல்லாஹ் நேசத்துக்குரிய தூதர் யார்? நபி, அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் எங்கேயாவது அல்லாஹ் இந்த துருப்புல கண்டேன்னு சொன்னாங்களா? எங்கேயாவது ஒரு பொருளை நான் கண்டேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? மேராஜுக்கு போற நேரத்துல அங்க போயிட்டு வந்து ஆயிஷாவை கேட்கிறாங்க, அல்லாஹ்வை கண்டீங்களா? அது ஆயிஷா உங்களோட ரப்ப நீங்க கண்டீங்களா யாரும் சொல்லலாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அண்ணா நூறு, அவர் வெளிச்சம் எப்படி காணலாம் என்றார். ரசூலுல்லாஹ்வை காணுது. நபிகளாருக்கு முன்னால மூசா நபி ஆசைப்பட்டாரு, நான் உன்னை பார்க்கணும் ரப்பு, உன்னை நான் பார்க்கணும் அப்படின்னு. அல்லாஹ் சொன்ன தூசினா மலைக்கிட்ட போங்க, மலையடிவாரத்துல போங்க, நான் அங்கு வருவேன். வார நேரத்துல அந்த மலை அப்படியே இருந்துச்சுன்னா இதை காணலாம். அப்படி மழை இருந்துச்சா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கன் வகர்ர மூஸா ஸைஃபா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு போறாங்க, அல்லாஹ் தஜல்லியாரா அந்த இடத்துக்கு வருகிறான். வந்த உடனே மழை அப்படி சுக்குவா போயிடுச்சு. பயந்துட்டாங்க மூஸா நபி. பயந்து ஃபலம்மா அஃபாஃபஹு விழித்தங்கள் சொல்றாங்க, கால சுப்ஹான யால்லாஹ் தூய்மையானவன், சுபுத்து இலை நான் தௌபா செய்து கொள்ளலாம். அல்லாஹ் காணல உலகத்துல. இதுதான் இஸ்லாமிய அகீதா அடிப்படை. நம்ம எல்லாம் என்ன நம்பணும்னா, உலகத்துல அல்லாஹ்வை காண இயலாது, மறுமையில காணலாம். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் ஹதீஸ்ல ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்ப இந்த மறுமையில காணலாம் என்பதும் உலகத்துல இறைவனை காண முடியாது என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய எல்லாருடைய கருத்துக்கள். சஹாபாக்களும் அந்த நிலைப்பாட்டு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நிலைப்பாடு. ஆனா இவங்களோட நிலைப்பாடு எப்படி? குர்ஆனை மிஞ்சி அல்லாஹ்வுடைய அந்த அவனுடைய வார்த்தையும் மிஞ்சிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ்வை காணலாம். எப்ப காணலாம்? சேனை கை பிடிச்சிட்டா, அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்டுட்டா நம்ம எல்லாரையும் காணலாம். இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி இதை கேட்கிறவங்க சொல்லுவாங்க, உண்மைதான். நம்ம ரெண்டு படித்ததுக்கு வந்துட்டானா இல்லையா? சொல்லுறவும் இல்லை, சேனை சொல்றதெல்லாம் கேட்கிற எந்த நிலைக்கு ஒருத்த வந்துட்டா அவனுக்கு இதை சொன்னாலும் இதை விட பாரதமான சொன்னாலும் அவன் கேட்டுக்கொள்வான். அதுக்கு அந்த பயிற்சி. இந்த சூபித்துவாதிகள் இப்படித்தான் கொண்டு வருவாங்க, இப்படித்தான் பண்படுத்துவாங்க. இப்ப நல்லது செய்யணுமா விளங்கு, ஆனா இப்ப கொண்டு வந்து டேஞ்சரான கொள்ளி கொண்டு போயிடுவாங்க. சகோதரர்களே, இதே போல அவர் இருப்பான்னு சொல்லிட்டு, ஏனென்றால் எல்லா வஸ்துக்களுமே எல்லா பொருளும் அவனிலிருந்து அவனின் மூலம்
மூலமாகவும் அவனை நோக்கியும் அவனுக்காகவும் தான் உருவாகி இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மூலமா தான் வந்திருக்குது. எல்லா பொருளும் அல்லாஹ் மூலமா தான் வந்திருக்குது. அவன் தான் அடிப்படை மூலாதாரம். அதனால எல்லாம் அல்லாஹ் தான். ஆகவே இறுதி அவனோட முடிவு என்ன? எல்லா பொருளும் அல்லாஹ்வை காணலாம்டா எல்லா பொருளும் அல்லாஹ், எல்லாம் அவனே. எல்லாம் அவனே என்றது யார கொள்கை? இந்த அத்வைத கொள்கை. தமிழ்ல சொல்வது அத்வைதம், அரபுல வந்தது ருஜு. அப்ப இந்த கொள்கையை தான் உலகத்தில இந்த சூஃபியாக்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த தத்துவத்தை வச்சுதான் மக்கள்கிட்ட செஞ்சாங்க, இந்த கருத்தை கொண்டு வந்தாங்க. சகோதரர்களே, இது ஒரு டேஞ்சரான இந்த கொள்கையில் நிறைய அமைப்புகள் இன்னைக்கு ஒவ்வொரு பேரை வச்சு இருக்கிறாங்க. அல்லாஹ் காணலாம்னு சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி ஒரு தரிகாக்கள், நிறைய தரிகாக்கள் இருக்கு, நிறைய அமைப்புகள் ஜமாத்துகள் இருக்கு. அப்ப நம்ம என்னத்தை பார்க்கணும்னா இது சூபித்துவ கொள்கை நினைச்சுப்போம். இந்த கொள்கை யாரெல்லாம் சொல்லணும், அல்லாஹ் காண்றேன், அல்லாவோட பேசுறேன், அல்லாவோட தொடர்புண்டா நான் நேரடியாக அவங்கள பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் கனவுளை அல்லாஹ் காண்றேன், இப்படி வந்துலாம் வந்து சொல்றான்டா இவன் சூபித்துவாதி. அவன் சூபித்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சூபித்துவத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம்? இந்த செய்தி நீங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன செய்தி இந்தியாவுக்கு இல்லை, முதலாம் பாகம் 254 இந்த நோட் சைடில் இருக்கும். கசாலி கிதாப், இந்த கசாலி என்றவர்கள் கிதாபில் சொல்லப்பட்ட செய்தி. ஆகவே இது ஒரு இந்துக்களுடைய கொள்கையாகவும் இருக்கிறது, பூத நசாராக்களுடைய கொள்கையாகவும் இருக்கிறது. சகோதரர்களே, அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு மொழி மிஷ்காத்து அன்வார், இதுவும் ஒரு சூபித்துவ கிதாப் தான். இந்த மிஷ்காத்து அன்வார்ல 122ஆம் பக்கம், 122ஆம் பக்கத்தில் புரட்டினா அதுல என்ன செஞ்சாங்களாம்? இப்ப ஒருத்தர பயிற்சி எடுக்கிறதானே எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து அப்படியே சேர்ந்தே கட்டு போடணும். அவர் சொன்னா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும் கூட அவர் போதை நிலைக்கு போயிடுவோம். இன்னைக்கு சிலாக சொல்லணும், இவனுக்கு எவ்வளவு சொன்னாங்க வருது இல்லப்பா, ஒரு சுவான அதிகம் நம்ம சொல்றோம், சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்றாங்கல்ல, என்ன அந்த போதை சேவிட அப்படியே தலையில ஏறிட்டவன். இப்ப நம்ம என்ன குர்ஆனை வச்சாலும் சரி, ஹதீஸை வச்சாலும் ஏறாது. ஒரு அறிஞர் திட்டத்தில் பேசினா பேர் வழி, நீங்க எல்லாரும் பார்த்துட்டு யூடியூப்ல இருப்பேன், எப்படி பேசுறாரு? தரிக்கான தெரியுமா? குர்ஆன்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. குர்ஆன்ல இருக்காது, ஹதீஸ்ல இருக்காது. தரிக்காட்டா இதுதான். இதை நம்பினா இருங்க, எழுதிட்டு போங்க என்றாரு. அவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. அல்லாஹ்வோட மாளிகையில் இருந்து கொண்டு பகிரங்கமா சொல்றாரு, இது குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, தரிக்காட்டா இதுதான். விரும்பினா இருங்க, எழுதிட்டு போங்க என்றார். ஒரு ரூபா கூட கேள்வி நம்ம யூடியூப்ல கேட்ட பார்த்தோம், நேரடியாக நம்ம செய்யலாம் கேட்டுருக்கோம். சகோதரர்களை உணர்வு இல்லாத ஜனங்களாக மாற்றிட்டாங்க. அதை மாற்றினா அவன் உண்மையாத்தான் இருக்கும். ஏன்னா அவர் ஷேக் அப்படி சொல்லிட்டாரு, அவர் சொன்னா சரியாத்தான் இருக்கு. அப்ப இந்த நிலையே வர காரணம்னா அந்த பயிற்சி இப்படித்தான் பயிற்சி இருப்பாங்க. நம்ம சில நல்ல அமைப்புகள் நினைப்போம், அதெல்லாம் செய்யறாங்க, நல்ல வழியான செய்யறாங்க, தொகை மக்கள் அழைக்கிறாங்க, அங்க குட்டி போறாங்க, பயப்படுறாங்க, சொல்றாங்க, அப்படியே கொண்டு போய்தான் நினைச்சுவாங்க, வழிகட்டு கொண்டு விட்டுருவாங்க. அப்ப நிதானமா இருக்கணும்னா யார் என்ன சொன்னாலும் இந்த கருத்து குர்ஆன் ஹதீஸோட இருக்கிறா, குர்ஆன்ல ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறா, இந்த ஆய்வு செய்யும். எதையும் அப்படி பார்த்து எடுக்கிறவர்களே வரும். ஆகும் சகோதரர்களே, இது அவர்கள் இதுல அவங்க சொல்றாங்க, இந்த போத நிலைக்கு வந்துட்டா, மிஷ்காத் நண்பாக சொல்றாங்க, இப்படி ஒரு போத நிலைக்கு அந்த மாதிரி ஒரு வந்துட்டான்டா அவன் என்ன சொல்லுவான் கடைசியில, நானே அல்லாஹ் சொல்லுவான். என்ன சொன்ன வழிக்கு நான் தான் அல்லாஹ் என்று சொன்ன நிறைய சூஃபியாக சமூகத்தில் இருந்தார் முற்காலத்தில். இப்னு அரபியா தெரியுமா? இப்னு அரபியான்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இப்னு அரபி யாரு? நான் தான் கடவுள்னு சொல்லுவோம், நான் தான் அல்லாஹ்னு சொல்லுவோம். இந்த இப்னு அரபியை தான் நிறைய பேர் தன்னுடைய ஷேகா நினைச்சு கொண்டிருக்காங்க. தரிகாவாதிகள்லாம் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்லாம் பேசுவாங்க. இவன் குழம்பி போன மூலகளில் போடுறார். இவர் என்ன சொல்றாரு? நானே அல்லாஹ், எங்க ஜிப்பாவில் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னவர். சகோதரர்களே, இந்த நூல்ல பார்த்தீங்க என்றால் அந்த அவருடைய சூபித்துவ கருத்து இருக்கு என்பதை பார்க்கலாம். இதே போல கசாலில நஹியா உலூமுத்தீன்ல 4ஆம் பாகம் 122ஆம் பக்கம் போனீங்கன்னா அதுல ஒரு கருத்து சொல்லுவார் கசாலி. என்னென்றால் ஆரிஃபீன்கள் சொல்றவங்க அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்களுக்கு நரக நெருப்புக்கெல்லாம் பயம் கிடையாது. எப்படி சொல்றாங்க? நாங்கள் நரக நெருப்புக்கு பயப்படுவோம் இல்ல. அப்ப இந்த அல்லாஹ் தண்டனை பற்றி சொல்றான், வேதனை நம்ம எல்லாரும் பயப்படுவோம். இப்ப சொன்னா நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றாங்க.
சரியத்து சரிக்கத்து ஹக்கீக்கத்து வந்து மாறிபத் ஞானம் அடைஞ்சிட்டான். ஆரிப்பிங்கோட அந்த ஞானத்தை அடைஞ்ச முக்தி நிலையை அடைந்தவர்கள். இந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நரகத்துக்கு பயம் இருக்காது. சொர்க்கத்து கண்ணிகளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஊர்லிங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆசை கிடையாது. அதே நேரத்தில் நம்மளோட நோக்கம் என்ன? இறை தரிசனம் தான். அப்படிதான் சொல்லுவார். இதை கேட்கிறவனுக்கு சும்மா அந்த இவங்கெல்லாம் வந்து அல்லாட அந்த இறை தரிசனம் இறைவனை தரிசிக்கிற மட்டும்தான் இவனோட நோக்கம். ஊர்லிகள் ஆசை இல்லை, நரகருக்கு பயம் இல்லை, சொர்க்கத்தை ஆசைப்பட பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு எதுவும் புலப்படாமல் எதுவுமே தடைப்படக்கூடாது. எது அல்லாஹ் இந்த நேரம் அவனோட கண்களுக்கு அப்படியே பார்த்து கொண்டே இருக்கும். அதாவது இறைவனை நாங்கள் தரிசிக்கிறோம், அல்லாஹ்வை நாங்கள் தரிசிக்க விரும்புகிறோம். எங்களுடைய கண்களுக்கு அவனை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவன்கிட்ட நாங்கள் யாசிக்கிறோம். இந்த நேரம் அல்லாஹ் போயிருக்கிறோம், அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கிற மாதிரி காட்டுவான். இதான் ஆரிஃபீன்கள் என்று சொல்லி வந்தாலும் சொல்றாரு. நான்கு இது வந்து இந்த கருத்து சரியானதா? யாராவது நரகனுக்கு பயப்படாமல் இருப்பானா? பயப்படும். ரசூலுல்லாஹ் பயப்படா துவா கேளுங்க. நரக நெருப்பு பற்றி அதிலிருந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய எல்லாத்தையும் காப்பாற்றி விட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய அன்புக்கும் வாங்கிலையும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றான். அப்ப இப்படியெல்லாம் நரக நெருப்புக்கே பயப்பட மாட்டோம் என்று சொல்வதாக இருந்தா இது இஸ்லாமிய கொள்கைக்கு உட்பட்டதல்ல. என்னது கொண்டு போறாங்க? இதான் சூபிச்சு நாங்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க கொண்டு போய் நாங்கள் இறைவனை விரும்பிட்டோம், இப்ப எங்களுக்கு இறைவன் தான் வரும், இறை தரிசனம் தான் இப்படி சொல்லி மற்றுள்ள எல்லாத்தையும் மறுக்கிறது. அப்ப இதுவும் வந்து இந்த ஆரிஃபீன்களுடைய நிலையை சொல்லி இந்த சூஃபியாக்களுடைய முக்தி நிலையை சொல்லி வந்தார் சொல்றாரு. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்னுல் அரபி என்பவர் அவர் ஒரு கிதாப் எழுதி குசூஸுல் ஹிகாம், குசூஸுல் ஹிகாம் வந்து இப்னு அரபி கூறியது. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புத்தகத்தை படிச்சுதான் இப்னு அரபி, அதனால இவரை பற்றி நான் சொல்றேன். இவர் என்ன சொல்றாருன்னா, முழுமை பெற்ற ஆரிஃபீன்கள், அதாவது நல்ல ஞானம் தூக்கி பெற்ற முழுமை பெற்ற ஆரிஃபீன்கள் எப்படிப்பட்டவர்களா அல்லாஹ்வை அவர்களால் காண்பார்கள், அல்லாஹ்வை காண்பார்கள். எல்லாருமே இந்த சூபித்து வந்தாங்க. அதே நேரத்தில் இந்த முழுமை பெற்ற ஆரிஃபீன்கள் அவங்க நிலைப்பாடு சிலைகள் இருக்கிறாங்க. அதாவது பிரபலத்தவர்கள் வழங்கக்கூடிய விக்கிரகங்கள், சிலைகள். இந்த சிலைகளை எல்லாம் அல்லாஹ்வை காண்பார்கள். சொல்றாரு, நீங்க ஏனைய மதத்தவர்கள் வணங்குற சிலைகள், கடவுள், அவர் விக்கிரகங்கள் எல்லாத்திலையுமே இந்த முழுமை பெற்ற ஆரிஃபீன்கள் எப்படி இருப்பாங்களா? அதுல அல்லாஹ்வை காண்பாங்களா? அப்ப அல்லாஹ்வை காண சிலைகளை போய் தரிசிப்பாங்களாங்க? சிலை கிட்ட போய் நிற்பாங்களா? நிற்கிறாங்க. கபரடியில போய் நிற்கிறது காரணம் என்ன? அது ஒரு சிலை வணக்கம், படுக்க போட்டு வணங்குறது. சிலைகள் என்ற ஒரு வணக்கம் அப்படிதான் உருவாயிடுச்சு. அதை கபர் வணக்கத்தை குறிப்பிக்கிறதுக்கு ஒரு நிலை வச்சாங்க. நாங்கள் கபுர வணங்கல, கபர் வடிவில் என்ன செய்யறோம்? அல்லாஹ் அந்த இடத்துல இருக்கிறான், அந்த அவுலியாவுடைய வடிவத்தை நாங்கள் என்ன செய்யறோம்? இறைவனை காண்கிறோம் என்றெல்லாம் இப்படித்தான் உருவாங்க. இப்படி சொல்லித்தான் மக்களை ஏமாத்துறது. சகோதரர்களே, இது இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப அல்லாஹ் ஒரு உருவத்துல காண்றாலும் முஷ்ரிக்கா போயிடலாம். அல்லாஹ் ஒரு காண்றன்னு சொல்றதே முஷ்ரிக். அப்ப இந்த சூஃபியாக்களுடைய நிலைப்பாடு இந்த மாதிரியான இந்த தத்துவங்களை சொல்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் மார்க்கமாக நினைக்கும். இதுதான் அவருடைய இந்த ஹகீகத் என்ற பகுதியில் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக நான்காவது பகுதி தான் மாரிஃபத். மாரிஃபத் சொல்றதுதான் கடைசாகிறது. அவங்களோட அதாவது வெஞ்சான முதிர்ச்சி அடைகிறது எல்லாம் கிடைச்சிட்டாங்க. அந்த நிலைக்கு ஒரு வந்துட்டாங்கன்னா அவரை லேசில் அடிச்சு சாதாரண போய் நெருங்கல. பெரிய சேகமாரெல்லாம் சில நிலைச்சாங்க. அவங்களோட ஆரிஃபீன்கள் நிலைப்பாடு அவங்க நினைச்சு முடிங்க. ஏன்னா அவர் வந்து நேரடி அல்லாட கொண்டோம், நாங்கள் நேரடி அல்லாட்ட போயிடாது, சேகத்தை தூக்கி தான் அல்லாட்ட எல்லாம் செய்யும். ஏன் போறாங்க? அவர் ஒரு ஆரிஃபீனா காண்றாங்க. அப்படி ஒரு மிஞ்சா நிலையை முக்தி அடைஞ்ச ஒரு மனிதர் கருதினால்தான் அவரோட காலடை போய் சமூக பாம்பர மக்களை போய் விழுறாங்க. இந்த சகோதரர்களே, இதுல இந்த மாரிஃபாவுடாக இதைத்தான் அவங்க நாடலாம். அதாவது விஞ்ஞானத்துல முதிர்ச்சி விளையாடுகிறது. இதுல அப்துல் அஜீஸ் தப்பாக் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு சூஃபி. அவனோட அந்த நிலைப்பாட்டுல மிகப்பெரிய ஒரு சூஃபி அப்துல் அஜீஸ் தப்பாக். இப்ரீஸ் என்ற நூல் இருக்குது. அந்த நூல்ல இப்ரீஸ்
பயனெல்லாம் தான். இந்த அப்துல் அசீஸ் அப்பா சொல்றாரு இந்த நூல்ல என்ன சொல்றாருன்னா, அல்லாஹ் மனிதனை நேசிக்கிறப்பயா இந்த மாரிஃபா என்ற ஞானத்தை யாரு சொல்றாரோ அவரை தான் அந்த நேசிக்கிறார். இப்ப எப்படி போயிட்டு இந்த கருத்தை சொன்னாதான் மக்கள் வருவாங்க. அல்லாட நேசைக்கு வரும். அல்லாட அந்த மாரிஃபத்துன்ற ஞானத்தை யாரு பெற்றுட்டாங்களோ அவங்கள்ட்ட நேசிப்படும். இங்கே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கணும், என் நபியை பின்பற்றுங்க உங்களுக்கு நேசம் வரும். நீ அல்லாஹ்வுடைய நேசம் கொண்டு வேணுமென்றால் நபியை பின்பற்றுங்க என்ற மக்களுக்கு நபியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுங்க, அல்லாஹ் முகம்மது உங்களுக்கு வேணுமென்றால் நபியை பின்பற்றும். அப்ப குர்ஆனை சுன்னாவை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அப்ப இதே நேரத்தில் ஒரு பாவம் செஞ்சு தௌபா கேட்டால் அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் தௌபா செய்கிற மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். இப்படி பல வழி அல்லாஹ்வுடைய நேசம் வரும், குர்ஆனிலே வருது, ஹதீஸ்லயே வருது. ஆனா இவங்களுக்கு என்ன, நீங்க இந்த ஹக்கீகத்து ஷரியத் இதெல்லாம் இருந்தா சரி வராது. மாரிஃபான ஞானத்துக்கு இந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா அது குஃப்ராக உடனே எனக்கு கொண்ட போட்டு நடக்கும். சேகுமாரெல்லாம் சரியாக்கெல்லாம் போயிடுவாங்க. யாரை அவங்க அவுலியாக்கள் சொல்றாங்களோ அவங்களாம் சரியா எடுத்து போயிடுவாங்க. ஏன் அவங்களாம் இந்த முஸ்லீம் நிலையை அடைஞ்சவங்க. அப்ப அல்லாஹ் நேசத்துக்குரியவங்க அவங்களாக இருந்தா நம்ம நேசத்துக்குரியவங்க அல்ல. அதனால அவங்களோட போய் நம்ம டச்சாகி அவங்க மூலமாகத்தான் அல்லாஹ் நேசத்தை பெறணும் மட்டும் மக்கள் நிற்கிறாங்க. அவங்களோட காலையில் போய் நிற்கிறாங்க. இதுதான் அந்த நிலை. இப்படித்தான் ஏமாத்தும் மக்களை இப்படி சொல்லித்தான் அவங்க நினைக்கிறாங்க ஒரு கூட்டத்தை தடுக்க வச்சு. இதுதான் இந்த சூபித்துவத்துடைய நிலை. ஆகவே இந்த அப்துல் அசீஸ் அப்பா சொல்றாரு, யார் இந்த மாரிஃபத் ஞானத்தை சென்று விட்டாரோ அப்பதான் அல்லாஹ் நேசிப்பான். அது வரைக்கும் யாரும் நேசிக்க மாட்டான். அதே நேரத்தில் அவர் அந்த ஞானத்தை பெற்றதுக்கு பின்னால அவர் என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய அந்த மறைவான ரகசியங்களை எல்லாம் அறிந்துவார். அல்லாஹ்வுடைய மறைவான ரகசியங்களை எல்லாம் இவர் அறிந்துவார். அல்லாஹ் எதையெல்லாம் இந்த மறைவானதாக சொல்றானோ இந்த ரகசியத்தை இவங்கள்ட்ட வந்து அப்ப எங்க கொண்டு போறாங்க, இது வர கொண்டு அந்த பெரிய அதாவது இறைவனுடைய இஸ்லாத்தோடு இருக்காது. இந்த ஆரிசிகள் ரூபியாக்கள் எங்க கொண்டு போறாங்கன்னா அல்லாஹ் பக்கத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுக்கு இருக்கிற அத்தனை அறிவா அல்லாஹ் இவங்களுக்கு அந்த ஆட்சியில் கொடுத்துருவாங்க. அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறதையெல்லாம் இவங்க அறிவிக்குவாங்க, அவங்க மறைவானத்தையெல்லாம் அறிவாங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த அப்துல் அசீஸ் அப்பா என்ற ஒரு சூஃபி இவர் என்ன செய்யறார் அந்த நூல்ல இந்த கருத்தை சொல்றார். அதே போல அத்தாவுல்லா இஸ்கந்தரி கஷ்புல் அஸ்ரார் பேர்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான பேர். இதெல்லாம் ஹதீஸ் நூல் கிடையாது, ஆதாரப்பூர்வம் கிடையாது. கஷ்புல் அஸ்ரார் அப்ப இதுல சொல்றாரு எல்லாம் சூபிக்கு சொல்லக்கூடிய கிதாபுகள். இந்த கஷ்புல் அஸ்ரார்ல சொல்றாரு, இந்த அத்தாவுல்லா இஸ்கந்தரி இந்த மாரிஃபா ஞானம் என்பது சும்மா சாதாரண படிச்சு வர்றது. நம்ம தான் மார்க்கத்தை படிச்சுதான் நம்ம பண்றோம். இவர் சொல்றார் மாரிஃபான்றது இப்போ படிச்சு வராது. அது என்ன சொல்லணும், அது நேரடியாக காணணும். அதாவது நேரடியாக காண்ற ஒரு நிகழ்வுக்கு தான் மாரிஃபான் சொல்றோம். அப்ப மாரிஃபான் என்ன, அல்லாஹ்வை காணணும். அல்லாஹ்வை காண்டு அல்லாஹ்வுடைய ரகசியங்களை எல்லாம் அறிந்து கொள்ற ஒரு நிலைக்கு வந்துட்டா அவன் தான் உண்மையான ஆரிஃப்னு சொல்லலாம். அப்ப எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னா நேரடி அல்லாஹ்வோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வாவே மாறிட்டோம். இந்த மாதிரி நிலையில் உள்ளவர்கள் தான் வரைக்கிறது படிச்சுலாம் வாங்கல. அதே நேரத்தில் சொல்லிக்கொண்டு இதை வர்ணிச்சு கொண்டு இப்படி எல்லாம் அது செய்யக்கூடாது, அப்படி சொல்லக்கூடிய ஒரு கலையும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லி திரும்பி இதெல்லாம் வர்ணிக்கக்கூடிய ஒன்றும் அல்ல. அப்ப என்ன அர்த்தம், அதுல இருக்குது ஒரு கல்லது. அதாவது வர்ணிக்கிறவங்க இல்லை சொல்லுறவங்க இல்லைன்னு என்ன அர்த்தம், இந்த மாரிஃபா என்கிறது இந்த போர்வையை வச்சு மக்களை ஏமாற்றும். இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அல்லாஹ் கண்டுட்டோம்னு சொன்னா எங்கிட்ட கேள்வி இருக்க அவசியம் கிடையாது. நான் அல்லாஹ் மாறிட்டேன்னு சொன்னாலும் நீங்க கேள்வி இருக்க அவசியம் கிடையாது. இதை நான் படித்துக்கொள்ளணுமோ இதை பத்தி வர்ணிக்கணுமோ இதை எப்படியெல்லாம்